அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவந்தன். தினம் ஒரு திருக்குறள் 24வது அதிகாரம் புகழ் 233வது திருக்குறள். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். அழியக்கூடிய நிரந்தரமே இல்லாத நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலை என்று எதையுமே சொல்ல முடியாது, ஒன்றை தவிர. அந்த ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் உயர்ந்த புகழ். உயர்ந்த புகழ் எப்படி கிடைக்கும், எப்படி கிடைச்சா அது உயர்ந்த புகழ் அப்படின்னு வள்ளுவர் முன்கூட்டியே சொல்லிடுச்சு. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் ஈகை. அந்த ஈகையின் மூலமாக வருவது தான் புகழ். மற்றதெல்லாம் புகழ் கிடையாது. நாம் எதை புகழ் நினைக்கிறோமோ அது எல்லாமே புகழ் கிடையாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறவங்க புகழ் பெறுவார்கள். அப்படிப்பட்ட புகழ் கொடுக்கிறவங்க போன பிறகும் இந்த உலகத்தில் அந்த புகழானது நிலைச்சு நிற்கும். நிலையே இல்லாத உலகத்தில் நிரந்தரமாக நிலைச்சு நிற்பது ஒருவருடைய உயர்ந்த புகழ் மட்டுமே. அந்த புகழ் கொடுப்பதனால் வந்த புகழாக இருக்கும் என்று வள்ளுவம் முன்பே சொல்லிவிட்டது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.